அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடூழி நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். ஒரே ஒரு ₹2. இது ரேர் கவர்னர் கரன்சி. இப்போ தான் கட் பண்ணுறேன், எடுக்கிறேன். அதை இதோடு சேர்த்து ஒரு லெட்டரிங் ஒன்று வச்சுருக்கேன். இது 18, 47, 15 இன்செட் கிடையாது, ப்ரீஃபிக்ஸ் மட்டும்தான். 62D. இது உள்ளேயும் ஒரு 786 வரும். ₹786 ₹2 இப்போ 786 கிடைக்கிறது கஷ்டம். இதில் ஒரு $85 இருக்குது. 85 கரன்சி, யூஎன்சி, பக்கா யூஎன்சி, வருஷ பிரகாரம் இருக்கும். ஒரு கெட்டில் முதல்ல ஒரு 14 தாளை கொடுத்துட்டாங்க. பக்கா யூஎன்சி, ஆரியப்பட்டா சேட்டலைட். மேலே இங்கெல்லாம் எங்கிட்டும் கரைகள்லாம் எதுவும் கிடையாது, கிழிசல்கள்லாம் கிடையாது. 86 தாள் இருக்கும். ஒரு 4 தாள் மட்டும் 14 தாள் எடுத்திருக்காங்க. இது 1976 உள்ளது, 1976. ஒரு கரன்சி ₹80. இது ஒரு ரேர் கவர்னர். இது 4-5 வருஷங்களுக்கு முன்பே ஒரு தாள் ₹50 போச்சு. வலைத்தளத்துக்கு போனீங்கன்னா ₹300, பொசத்து போனீங்கனாலும் ₹150. நம்ம கொடுக்குறது வெறும் ₹80. பக்கா யூஎன்சி, வருஷ புறான ஒரு 10 தாள் தருவேன். 786 இருக்குது. லாஸ்ட் நம்பர் 1848. 1848 உங்களுக்கு வேறு ஏதாவது சிந்தனைக்கு போயிடாதீங்க. இது ஒரு 1848. இந்த நம்பரும் ஒரு ஃபேன்சி நம்பர் தான். அது நல்ல சில நண்பர்களுக்கு மட்டும் தெரியும் 1848 ஃபேன்சி நம்பர் அப்படின்னு. ஒரு அருமையான ஒரு நிறைய கிடக்கு, பதிவு போடுறதுக்கு டைம் இல்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, ஒரு பதிவு போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி போடுறேன். வேணும்னாங்க வாங்கிக்கோங்க. வெரி வெரி ரேர் கவர்னர் செட்டு. உங்களுக்கு ஒரு மெடல். இன்றைக்கி மாசி மகா சிவராத்திரி. இலங்கையிலிருந்து தமிழகத்துக்கு வந்த ஒரு மெடல் 1950 உள்ளது. 2/12/1950. ராம வே பழங்கத்துறை மில்ஸ், கொச்சிக்கடை போஸ்ட், சிலோன். அங்கேருந்து சீனாத்தானா ஸ்ரீனிவாசன் நாட்டரசன் கோட்டைக்கு வந்த ஒரு மெடல். உலகம் சிவமயம். அதான் முதல்ல இந்த ஊனா போடுற. இந்த ஊனாவுக்கு அர்த்தம் என்ன அப்படிம்பாங்கள்ல, இந்த ஊனா போடு. எதுக்கு ஊனா போடுதீங்க அப்படி? இது ஊனா இல்லை, உலகம் சிவமயம். அது உலகம்னு போட்டு சிவமயம்னு எழுதிட்டார். வாழ்த்துக்கள் இந்த மெடலை எழுதியவருக்கு. தமிழ் எந்த அளவுக்கு இதில் விளையாடுது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். விகிருதி வருஷம், கார்த்திகை மாதம், 17ஆம் தேதி. யானாவும் ஏனாவும் போட்டால் அது 1-7 17. ஒன்றுக்கு தமிழில் கானா தானே போடணும். இவங்க என்ன யானா அப்புறம் ஏனா, ஏ போட்டால் 7, ஆனா போட்டால் 8. இவங்க எதுக்கு 0க்கு 0 தான். இந்த யானா போட்டு எதுக்கு ஏ போடுறாங்க அப்படின்னா, 10 தாண்டி 11 வரையில் இந்த யானா உள்ளே வந்துடும். அது இது 17ஆம் தேதி. இது 17ஆம் தேதி. அன்புள்ள ஸ்ரீனிவாசனுக்கு எழுதியதில் ஏ வராது, வருங்க. ஏனா வராது, ஏழுதி வராது. இது ஏ வரும். யாக்கு எடுத்து துணை எழுத்து போட்டு வரும்போது ஏ எழுதியது அப்படின்னு வரும். இவன் எவ்வளோ ஒரு அன்பான மரியாதை கூட சொல்லணும். இப்போ இவன்னு சொன்னால் கோவப்படுவாங்க. இவர்னு சொல்லு அப்படிம்பாங்க. அவர் இவர் என்று சொல்ல, அவன் இவன் என்று ஏக வசனத்தில் பேசாதேம்பாங்க. இவன் நலம்,
இவன் நலம்னா என்ன அர்த்தம்? நான் நலம். இதுபோல் அவன் தானும் அவனும் அவன்தானும் தன் சகோதரியும், தன் சகோதரினா அந்த அவன் அப்படிங்கிறத விட மனைவி, இவனுக்கு சகோதரியும் தன் அருமை மாப்பிள்ளை ராமநாதனும். நாவனாவை பாருங்கள், நானாவுக்கு அடுத்து துணை எழுத்து வராது, நானாவுக்கு அடுத்து துணை எழுத்து வராது, அந்த நானாவை சுழிச்சிருவாங்க. இந்த போட்டுருங்க, ராமநாதனும் மற்றும் மதகுப்பட்டியில் ஐயா தன் தாயார் ஏனையோரும். இந்த நையனவலை மேலே சொல்லிய பாருங்கள், ஏனையோரும் சௌக்கியமாக இருந்து வருகிற விவரம் எழுதி அனுப்பி வைக்கவும். ஏனாவுக்கு பிறகு ஏனா போட்டிருப்பாங்க, எழுதி முடிச்சுட்டு அதுக்கு அனுப்பிக்க ஆனா வராது, மறுபடியும் ஏனா வரும். எழுதி அனுப்பி வைக்கவும். நம்ம என்ன கேட்போம்? சௌக்கியமா அப்படிம்போம். இவங்க என்ன சொல்லுவாங்க? சௌக்கியமாக இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் மறுபடியும் உசுரோடு தான் இருக்கானா அப்படிம்பா. உசுரோடு இருக்கானா, போயிட்டானா, போய் சேர்ந்துட்டானா அப்படிம்பாங்க. அவன் என்ன எழுதிக்கார் வருங்க அந்த வார்த்தையில். அதாவது அக்ரிணியை பயன்படுத்தாமல் உயர்திணையை பயன்படுத்தி தமிழில் விளையாண்டுருக்கார் பாருங்க. சௌக்கியமாக இருக்கிறாரா என்ற கேள்வி இல்லை, சௌகரியமாக தானே இருக்காங்க அப்படிங்கிற கொஸ்டின்லாம் கிடையாது. சௌகரியமாக இருந்து வருகிற, வாழ்ந்து வருகிற, பாசிட்டிவ் விவரம் எழுதி அனுப்பவும். வாழ்ந்து வருகிறார்களா என்று விவரித்து அனுப்பவும் கிடையாது. அவங்க சௌகரியமாக இருந்து வருகிற அந்த விவரத்தை எழுதி அனுப்பி வைக்கவும். அழகான ஒரு தமிழ் சொற்கள். நானும் மேலே குறிப்பிட்டிருக்கும் விலாசத்தில் இருந்து வருகிறேன். இந்த விலாசம் இந்த இருக்கு வருங்க, பழங்கத்துறை மில்ஸ் கொச்சிக்கடையில் இருந்து வருகிறேன். ஆகையால் இனி எழுதும் கடிதங்களை ஆரம் வெங்கடாச்சலம் கேர் ஆஃப் MITUL பழங்கத்துறை நம்ம டாக்டர் ஆஃப்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி DC மில்ஸ் கொச்சிக்கடா போஸ்ட் சிலோன் அல்லது இலங்கை அல்லது ஸ்ரீலங்கா. அப்போ இதுக்கு பேர் சிலோன்னு தான் இருந்துச்சு. தமிழ்நாடு சென்னைன்னு இருந்துச்சு. இப்போ தமிழ்நாடை மாற்றிருக்கோமா, அவங்க ஸ்ரீலங்கான்னு மாற்றிருக்காங்க. சிலோன் என்று விலாசமிட்டு அனுப்பி வரவும். விலாசம் இட்டு கிடையாது, விலாசமிட்டு அனுப்பி வரவும். தங்க என்ன எழுதியிருக்கு? தங்கந்தையை விட்டு வேற ஒரு பிளேஸ்ன்னு பேர். இது தங்கந்தையை விட்டு விலகவில்லை, தொடர்பு இருக்கிறது. அவரிடமிருந்து எழுதிய கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி கடதாசி, இது லெட்டர் மடல், கடதாசிகள் இரண்டும் ஈனா கிடையாது, லிரண்டும் வந்து சேர்ந்தது. ப்ளீஸ் டர்ன் ஆஃப். அளவற்ற மிகுந்த சந்தோஷம் அடைந்தேன். இதுபோல் அடிக்கடி லெட்டர்கள் எழுதிய வருவதோடு தன் ஆட்சியிடமும் அழுத்தமாக சொல்லி எழுதச் செய்யவும். ஸ்டாம்பு சகித செலவை ஒரு லெட்ரு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு. செலவை பொருட்படுத்த வேண்டாம். நான் இவரிடமிருந்து எழுதிய லெட்டர்கள் இல்லை. லெட்டர்கள் செலவை தன் கைக்கு வந்து சேரவில்லை போலும். தங்கந்தையிலிருந்து எழுதிய ஐப்பசி மாதம் 8ஆம் தேதி 24/10/50 கடதாசியும், நீர் கொழும்பிலிருந்து எழுதிய ஐப்பசி மாதம் 20ஆம் தேதி 11/11/50 கடதாசியும், நீர் கொழும்பிலிருந்து எழுதிய கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி கடதாசியும், அந்த 3 கடிதங்களும் வந்து சேர்ந்த விவரம் அவசியம் எழுதவும். பதில் விரைவில் வேணும். இதில் அட்ரஸ் இது SPST ஸ்ரீனிவாசன் 5th ஃபார்ம் A SRM ஹைஸ்கூல், நாட்டரசங்கோட்டை, ராம்நாத் டிஸ்ட்ரிக்கு, சவுத் இந்தியா. இது 6ஆம் ஜார்ஜ் மன்னருடைய
கொச்சிக்கோடு அந்த இது கொச்சிக்கடை சிலோன் இது 5 சென்ட் ஸ்டாம்பு என்ன ஒரு அற்புதம் பண்ண இதுவும் விலைக்கு தான். என்ன இதனோட ரேட் எவ்வளோ தெரியுமா? 500 ஒரு லெட்டரோட ரேட் வந்து 500 1950 உள்ளது. இந்த கரன்சி ஒரு கரன்சி 80 வாழ்த்துக்கள், வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.